எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் மற்றொரு பிரசாரம் உங்கள் தூரஸ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் சரி எதை பற்றி பேச போகிறீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 234 தொகுதி வேட்பாளர் டிக்ளேர் பண்ண நாம் தமிழ் கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் போட்டி போகிற மாதிரி வேட்பாளர் தன்னை டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ சீமான் வந்து வேட்பாளர் டிக்ளேர் பண்ணதில் இப்போ என்ன பார்த்தோம்னா அடுத்த கட்சி வந்து முதல் கட்சியாக இருக்கிறனால வந்து நாம் தமிழ் வேட்பாளர் டிக்ளேர் பண்ணாங்க. அதாவது 50-50 பெண்களுக்கு 117 ஆண்களுக்கு 117 ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய லெவலில் வந்துட்டாங்க. இதனால் என்னென்னு பார்த்தோம்னா நாம் தமிழ் கட்சி சீமானோட கொள்கை வெளிப்படுத்த அசம்பிளிக்கு அவங்களுக்கு சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. எல்லா தேர்தலும் தோற்று தான் போகிறத திராவிட கட்சி நம்ம ஒருபோது நம்ம கூட்டி வைக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்று வரை கிட்டத்தட்ட 5 தேர்தல் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். 2016, 2019, 2021, 2024, இப்போ 2025 தேர்தல் பார்க்கறாங்க. அந்த தேர்தலை வாக்கு 8% உயர்ந்து மாநில கட்சியில் அந்தஸ்தை பிடிச்சிட்டாங்க. ஸோ சீமான் அவர்கள் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஊடகம் சொன்னது கிடையாது. மித்த கட்சி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறாங்கன்னா சீமானோட நாம் தமிழ் கட்சின்னு பார்த்தோம்னா கொள்கையை வந்து கொண்டு போகிறாங்க. அதனால் எந்த திராவிட கட்சியும் சமரசம் செய்யலை இன்று வரை நான் பார்த்த வரையில். ஸோ இதனால் என்னென்ன இதனால் நம்ம விஜய் அவர்கள் வந்து ஒரு இதில் போட்டி போடணும்னு சொல்கிறாங்க. பெரம்பலூரில் போட்டி போடணும்னு சொல்லிக்கிட்டு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் பெரம்பலூர் போட்டி பெரம்பலூர் போட்டி போடணும்னு சொல்லிட்டு செயல்படுற கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ அது ஒரு பார்க்கும்போது விஜய் சென்னையில் எங்கே போட்டி போட போகிறாங்கன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு. ஸோ இன்றைக்கி மீட்டிங்கில் விஜய் அவர்கள் பேசுகிற பேச்சில் பார்த்தோன்னா கவுகூட ஸ்டாம்பீடுக்கு வந்து திமுக தான் காரணம், அவங்க பின்ன அரசியல் பண்ணுறாங்க அந்த அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி திமுக போட்டு வச்சு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங் இப்படி பேசிய பேச்சு வந்து இது பார்க்கப்படுது. திமுக முதல் தலைமை பார்க்குற எதிர்ப்பாக பேசுகிறாங்கன்ற ஒரு வேணும். இதனால் திமுக ஓட்டு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் திருச்சி நேரு மேலே வந்து இன்பதுரை அதிமுக எம்பி வந்து கேஸ் போட்டு அமலாக்கத்துறை வந்து இவர் மேலே என்கொயரி பண்ணலாம்ன்றது வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா நேரு அவர்கள் எப்போதுமே கைது செய்யப்படலாம், தேர்தலுக்கு முன்னே ஒரு பேச்சு இறந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன வித்தை பண்ணணும் அத்தனை பாஜக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணி பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. 2026 தேர்தல் 2 மாதம் தான் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி திமுக எடுக்க போகிறாங்க, திமுகவோட யூகத்தை உடைக்க பாஜக எத்தனை எல்லைக்கு போகும்போது ஒரு பக்கம் பேச்சு இருந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2026 தேர்தல் யாருக்கான விஷம் பரிச்சைங்கிறத பொறுமையாக பார்த்து சொல்லி தேவையாக இருக்கிறார். உங்கள் விடுப்பில் பாய் பாய்.